அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிற அன்பானவர்களே, அவனை நெருங்குறதுக்குரிய மிகப்பெரிய பாக்கியம் தான் தொழுகை. மிகப்பெரிய பாக்கியம். உலகத்துல வாழ்றதுக்கு ஒரு ரொம்ப லேசான ஒரு விஷயம். குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனை வந்தாலும், சில நேரங்கள்ல துவேஷத்துடைய பிரச்சனை வரும். பிரச்சனைகள் பலவிதமாக வரும், பலவிதமாக. நாங்க நாட்டில் எதிர்கொள்ளாத பிரச்சனை இல்லை அன்பானவர்களே. துவேஷத்தால, அதே போல எங்களுடைய வறுமையால, வெவ்வேறு என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அல்ல சொல்றான், துவேஷத்தை அல்லாஹ் ஒரு இடத்துல குர்ஆன்ல மிக தெளிவாக சொல்கிறான். ரசூலுல்லாஹ்வுக்கு வராத துவேஷமா? சஹாபாக்களுக்கு இல்லாத, அவர்களுக்கு வராத ஒரு இடத்துல சொல்றான், நீங்க நினைக்கிறீங்களா சொர்க்கத்துக்கு லேசாக போயிருந்து? நம் ஹஸிபத்தும் அன் தத்ஹுலுல் ஜன்னah சூரத்து பக்ரால சொல்றான். எங்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், பின்னால வந்த சஹாபாக்களுக்கு அல்லாஹ் சொல்றான், நீங்க நினைக்கிறீங்களா சஹாபிகளே, பின்னால வந்தவர்களுக்கு அல்லாஹ் சொல்றான் லேசாக சொர்க்கம் போய்த்தது ஏழுமென்று நீங்க நினைக்கிறீங்களா? وَلَمَّا يَأْتِكُمْ مَثَلُ الَّذِينَ خَلَوْا مِنْ قَبْلِكُمْ مَسَّتْهُمُ الْبَأْسَاءُ وَالضَّرَّاءُ وَزُلْزِلُوا حَتَّى يَقُولَ الرَّسُولُ وَالَّذِينَ آمَنُوا مَعَهُ مَتَى نَصْرُ اللَّهِ. லேசாக போய்த்தது ஏழுமென்று நினைக்கிறீங்க. وَلَمَّا يَأْتِكُمْ, அந்த முன்னுக்கு இருந்தவர்களுக்கு வந்த சோதனை, திடுக்கம், சூழலும் குஃபார்கள் மூலமாக நடுங்க வைக்கப்பட்ட அந்த பயம், அந்த அச்சம், அந்த நடுக்கம் நீங்க அனுபவிக்காத வரைக்கும், அப்படி வந்தீங்க, சொன்னீங்க, போனீங்க, லேசாக பேசினேன் என்று நினைக்கிறீங்களா? அவ்வளவு பயம். இந்த அளவுக்கு பயம் வந்தது. ஒரு கட்டத்தில் அல்லாஹ் சொல்றான், மதா நஸ்ருல்லாஹ், நபியே கேட்டாங்களாம், அல்லாஹ்வுடைய உதவி எப்பதான் வரும் என்று கேட்கிற அளவுக்கு பயந்தது. அது வரைக்கும் அல்லாஹ் சோதனை கொடுத்தார், அது வரைக்கும் அல்லாஹ் பயத்தை கொடுத்தார். அல்லாஹ் எப்பதான் வரும் அல்லாஹ் சொல்லும் வரை அவ்வளவு லேசாக சொர்க்கம் போயிடாது என்றுதான் சஹாபிகளை பார்த்து அல்லாஹ் சொல்றான். பின்னால வந்து இஸ்லாத்துக்கு வந்து சஹாபிகள். இப்படி பிரச்சனைகள் எந்த விதத்தில் வந்த பொழுதும் அல்லாஹ் சொல்கின்றான், அதை நாங்க பொறுப்பெடுப்போம். பிரச்சனைகளுடைய பொறுப்பு நாங்க. நீங்க தொழுகணும். பிரச்சனையுடைய முடிவு அல்லாஹ் என்ன சொல்றான்? தொழுகையை நிலைநாட்டுங்கள். பிரச்சனையை நாங்க பொறுப்பெடுக்கிறோம். உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்து நாங்க பொறுப்பெடுக்கிறோங்க, அதுக்கு நான் கேரண்டி. நான் நிக்கிற முன்னால் அல்லாஹ் சொல்றேன், நான் நிக்கிற குர்ஆன் மிக தெளிவாக சொல்கிறது, நான் நிக்கிற முன்னால நபியே தொழ சொல்லுங்க, தொழுகை நிலைநாட்ட. லேசான விஷயம் இல்லைன்னு வாங்க. இன்னைக்கு தொழுகையை விட்டு போட்டுதான் பிரச்சனைக்கு முடிவு தேடி கொண்டிருக்கிறோம். தொழுகையை விட்டு போட்டு பிரச்சனைக்கு முடிவு தேடுறது எப்படி தெரியுமா? அன்பான இளம் சகோதரர்கள், சின்ன பிள்ளைகள் இருக்கிறாங்க, கொஞ்சம் சப்புகளுக்கு வந்து நிறைஞ்சு போங்க. பார்க்க அழகா இருந்து ஜும்மா ஆரம்பிக்க போக்குள்ளே அழகா தானே இருந்தது. ஒரு சுண்ணத்தை கடைபிடிக்கிறது இருக்குது. சப்புகளை பூர்த்தியாக்கி உட்கார்ந்து இருந்தீங்க, ரொம்ப அழகாக இருந்தது, சந்தோஷமா இருந்தது. ஏன்னா சுண்ணத்தை கடைபிடிக்கிறோமே, இது லேசல்ல அன்பானவர்கள். இன்றைக்கு சுண்ணத்தை விடுறதுக்கு தயார், செய்யறதுக்கு தயார் கொடும். சுண்ணத்தை விடுறதுக்குரிய அர்த்தம் என்ன தெரியுமா? நபிய விடுறது. சுண்ணத்தை விடுறதுக்குரிய அர்த்தம் என்ன தெரியுமா அன்பானவர்களே? நபி வானா. தண்ணி குடிக்கும் பொழுது நபி வானா, நாங்க அப்படி செய்ய நபி வானா. நாங்க சாப்பிடும் பொழுது நபி வானாங்க, பாத்ரூம் நபி வானாங்க, எதுக்கும் நபி வானா. இதான் சுண்ணத்தை விடுறது. சுண்ணத்தை செய்யறது என்ன தெரியுமா? நபியை நான் வாழ வைக்கிறேன். நபியுடைய குணம், நபி என்ன செஞ்சாங்க அதை நான் செய்யறேன். நபி உலகத்துல வாழ்றாங்க, என்னால வாழ்றாங்க, என் குடும்பத்தால வாழ்றாங்க, என் பிள்ளையால நபி வாழ்றாங்க, என்னுடைய சகோதரனால வாழ்றாங்க, என்னுடைய ஊரால நபி வாழ்றாங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம் வாழ்றாங்க சுண்ணத்தை செய்யறது. இது என்னன்னா, சுண்ணத்துக்கு நன்மை இல்லை, அது செய்யாட்டி பாவம் இல்லைங்க. சுண்ணத்துக்கு பாவம் இல்லை, செய்யாட்டி தவறு இல்லைன்னு நினைக்கிற நாங்க தான் ஃபர்துக்கு பாவம், செய்யாட்டி தவறுன்றது கூட நாங்க நினைக்கிறது இல்லை. இன்னும் ஒரு கருத்தை பதிவு செய்யறேன். சுன்னத்து நபிக்குரியது, ஃபர்து அல்லாஹ்வுக்குரியது. சுன்னத்து நபிக்குரியது, நாங்க செய்யற ஃபர்து நபியை போய் சேர மாட்டாது. சுன்னத்து ரசூலுல்லாஹ்வுக்குரியது, ஃபர்து அல்லாஹ்வுக்குரியது. நான் சுன்னத்தை விடுறேன், ரசூலுல்லாஹ் விடுறேன். சுன்னத்தை விடக்கூடிய ஒவ்வொருத்தரும் நாங்க ஒரு கட்டத்துல ஃபர்லையும் விடுறதுக்கு தயங்க மாட்டோம் தான், நாங்க தயங்க மாட்டோம். அதனால வல்லவன் அல்லாஹ் எங்கட ஊர்கள்ல, எங்கட சிறார்கள்ல, எங்கட மக்களை, எங்கட உற்சாக வச்சு ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துகளை பாதுகாக்கக்கூடிய பாக்கியத்தை எமக்கும் எங்களுடைய மஸ்ஜித் சார்ந்தவருக்கும் மஹல்லா சார்ந்தவருக்கும் தந்தல் புரிவானாக.
கண்ணியமானவர்களே, எல்லா பிரச்சனையும் எல்லாம் சொல்லிட்டு சொல்றான், நீங்க பிரச்சனைகளுக்கு முடிவு உங்களோட கையில இல்லை. நீங்க என்ன செய்யுங்க, தொழுங்க. தொழுங்க. இன்னைக்கு தொழுகை இல்லாம பிரச்சனைகளுக்கு முடிவு நாங்க செய்ய பார்க்கிறோம். இன்னைக்கு தொழுகையை பத்தி பேசினா கூட எப்ப பார்த்தாலும் தொழுகை பத்தி. ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன் நண்பர்களே, டிஎஸ் ஆபீஸ்ல ஒரு கூட்டம் நடந்தது. சில சகோதரர்கள் பேசிக்கிட்டாங்க, எப்ப பார்த்தாலும் அழகான அந்த வெள்ளிக்கிழமை மிம்பர் மேடையில இப்படி பேசுங்க, அப்படி பேசுங்க, அந்த முக்கியத்துவத்தை பேசுங்க என்று சொன்ன சகோதரர் சொன்னார், எப்ப பார்த்தாலும் தொழுகையை பத்தி, எப்ப பார்த்தாலும் அதை பத்தி இதை பத்தி பேசி பேசி மக்கள் சடைவடைஞ்சிட்டாங்களாம். என்ன செஞ்சுட்டாங்களாம்? சடைவடைஞ்சு. இது அவர் சொன்ன வார்த்தை பொய்யல்ல. எப்ப பார்த்தாலும் தொழுகை பத்தி பேசி பேசி சடைவடைஞ்சிட்டாங்க. ஹஜ்ரத் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, அஃஸலாத்து கைருல் வுது. பேசுற பாடத்துல மிகச்சிறந்த தலைப்பு தொழுகை. நீங்க பேச வேண்டியது தொழுகை என்பவர்களே. இன்னைக்கு போதை ஒழிப்பு பேசு, அதை பேசு, இதை பேசு, எல்லாம் பேசு, மிம்பர்ல எல்லாம் பேசு. அல்லாஹ் சொல்றா, இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். போதைய போட்டுட்டா, ஐசா குடுவ கஞ்சாவை போட்டுட்டா, அவனுக்கு உம்மா யாரு, மனைவி யாரு, தங்கச்சி யாரு விளங்குவதில்லை. அல்லாஹ் சொல்றான், இது மனித அபிமானத்துக்கு அப்பாற்பட்டது. தொழுகிறவருக்கு இந்த பிரச்சனை வாரதில்லை. இன்ன ஸலாத், தொழுகை தடுக்கும், சத்தியமாக நிச்சயமா உறுதியாக தடுக்கும். ஹஜ்ரத் இப்ராஹிம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, யாருடைய தொழுகை அவரை மானக்கேடான வெறுக்கத்தக்க மனிதாபிமானமான செயல் என்று தடுக்கலையோ, ஃபலா ஸலாத்தலா, அவர் தொலை இல்லை, அவர் இன்னும் தொலை இல்லை. எங்கேயும் போக தேவையில்லை, உலகத்தை சரி செய்ய எங்கேயும் போவானா. அல்லாஹ் சொல்றான், அப்துல் தொழுங்க. யார் அன்பானவர்களே தொழுவா? அதானே பிரச்சனை. யார் தொழுவா? பயம் இருக்கணுமே. ஒன்னாவது இங்க பயம் இருக்கணும். என்ற ரப்பு கூப்பிடுறான். இங்க பயம் இல்லாட்டி நாங்க வரமாட்டோம் அன்பானவர்களே, வரமாட்டோம். தேவை இல்லாட்டி வரமாட்டோம். அல்லாஹ் யாருன்ற உள்ளத்தை விளங்க இல்லைன்னா நாங்க வந்துக்க மாட்டோம். எனக்கு மௌத்து இருக்கின்ற தெரியும், மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை நம்பி இருக்கிறோம். எப்படியான நம்பிக்கை? ஏட்டில் எழுதின புஸ்தகத்தில் இருக்கிற நம்பிக்கை தான். இன்னும் நம்பிக்கை உறுதியாக இல்லை. மௌத்துக்கு பின்னால நடக்கிறது கண்ணில் காண இல்லை இன்னும், அதனால உறுதி இல்லை. கண்ணில் கண்ட பணத்துக்கு இருக்கிற நம்பிக்கை மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்கு இல்லை. இருந்தா தொழுகையை தவற விட மாட்டோம். தொழுகையை தவற விடுறது சாதாரண குற்றம் அல்ல, சாதாரண பிழை இல்லை. கொஞ்சம் நல்லா கவனமா கேளுங்க. தொழுகையை விடுறோம், தவற விடுறோம், குறைஞ்ச பட்சம் தனியாவது தொலை இல்லை, கண்ணக்கில்லாம இருக்கிறார், கண்ணக்கில்லாம இருக்கிறார். இமான் ஜமாத்துடைய கூலிகள் லேஸ் இல்லை. சஃப்ல வந்து நிக்கிறாரு, மலக்கால் துஆ செய்றாங்க, யா அல்லாஹ் இவங்க பாவத்தை மன்னிச்சு விடு. சுப்ஹானல்லாஹ். இமான் ஜமாத் அன்பானவர்களே, மலக்கு துஆ செய்றாங்க, அல்லாஹ் இவங்க பாவத்தை மன்னிச்சு விடுன்றாங்க. அன்பானவர்களே, என்னங்க தேவை எங்களுக்கு? ஜமாத்துக்குரிய ஆள் மிக தெளிவான ஹதீஸ்ல வருது, ஆமீன். இமாம் சொல்றாரு, ஃபாத்திஹா ஓதி முடிக்கிறாங்க, ஆமீன் சொல்றாங்க. எவருடைய ஆமீன் மலக்களுடைய ஆமீனோட ஒன்று சேருமோ இவருடைய பாவங்கள் அத்தனையும் அல்லாஹ் மன்னிச்சு விடுறாங்க. இது இமாம் ஜமாத்ல மட்டும்தான் நடக்குமா? ஜமாத்ல மட்டும்தான் நடக்கும். பொட்டல் பூமியில காட்டுல இருக்கிறாரு, 2 பேர் இருக்கிறீங்க அல்லது 3 பேர் தான் இருக்கிறீங்க, இங்கேயும் ஜமாத் செய்யுங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்கே ஜமாத் அவ்வளவு முக்கியம், இமாம் ஜமாத் அவ்வளவு முக்கியம். சரி, முட்டியல ஏதோ ஒரு சங்கடம் பிரச்சனை, தனியவாவது தொலை இல்ல, தொழுகையை கணக்கு எடுக்கிறோம் இல்ல என்றா மௌத்து இருக்கிறதே, மௌத்து ஃபைன தஸபுல் குர்ஆன் கேக்குது, மௌத்தா போகத்தானே வேணும், மௌத்தா போகத்தானே வேணும். அதுக்கு பின்னால லக்கியல்லாஹ வஹுவ அலைஹி கத்பான், இவர் அல்லாஹ்வை சந்திப்பார். அன்பானவர்களே, இவர் அல்லாஹ்வை சந்திப்பாரு, அல்லாஹ் இவரோடு ரொம்ப பட்டு பயங்கரமான கோபத்தோடு இருப்பார், கோபத்தோடு இருப்பார். எப்படி இருக்கும்? நாங்க வேலை செய்யற இடத்துல எங்கட முதலாளி எங்களோட கோபிச்சு கொண்டு இருக்கிறார், பிரச்சனையோடு இருக்குது, எப்படி இருக்கும் அந்த நாளே? அந்த 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 வேலை செய்யற இடமே எப்படி இருக்கும்? இங்க அல்லாஹ் மட்டும்தான் முதலாளி, அவன் தான் பிக் பாஸ், அவன் தான் எல்லாமே, அவன் தான் நாயகன், அவன் தான் அங்கே நினைக்கிறத நடத்துவான்.
இங்க அல்லா இடத்துல போயிட்டு கூனி குறுகி பம்மி நின்று சரி வராதான் மிக தெளிவா சொன்னாங்க. அவன் அல்லாஹ் கோபித்த நிலையில சந்திப்பான். தொழுகை லேசல்ல கியாமத்தில் நடக்கிற அவருக்கு நடக்கக்கூடிய செய்திகள் அது தனியொரு விஷயம். நாங்க தொழக்கூடியவங்களா இருக்கே இல்ல, அவங்களுக்கு என்ன தண்டனை, அவங்களுக்கு ஏற்படக்கூடிய விபரீதம் என்ன, வாழ்ந்தது நஷ்டமே என்று அங்க யோசிக்கணும். பிரயோசனம் இல்லை. வாழ்ந்தது நஷ்டம் என்று மௌத்துடைய பொழுது யோசிக்கிறதுல பிரயோசனம் இல்லை. நானும் நீங்களும் போயே சேர வேண்டும். எந்த நிலைமையிலையும் போய்தான் சேரும். நிலைமையில யோசிக்கிறதுல அர்த்தம் இல்லை, பிரயோசனம் இல்லை அன்பான். அல்லாஹ் சொல்றான், வமன் அஅரத அன் ஸிக்ரி, தொழலையா, என்ற நினைவில்லையா, உங்களுக்கு என்ற பயம் இல்லையா, ஃபஇன்ன லஹு, சத்தியமாக அவருக்கு நெருக்கடியான ஒரு வாழ்க்கையை கொடுக்கும். நெருக்கடியான வாழ்க்கை. அவர் நினைப்பாரு, எனக்கு என்ன நெருக்கடி இருக்குது. ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் உடைய காலத்துல, பனு இஸ்ரவேலர்களுடைய காலத்துல ரொம்ப பெரிய பிரம்மாண்டமான வசதி உள்ள ஒரு மனுஷன் இருந்தார். வசதி உள்ள மனுஷன், பிரம்மாண்டமான வசதி, சுகபோகமான வாழ்க்கை. அவரு இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம கூப்பிட்டாங்க, இங்க வாங்க நபி, நபின்னு சொல்றீங்களே, நீங்க சொல்ற வேதத்தை ஏற்றுக்கொள்ளணும் என்று சொல்றீங்களே, நீங்க சொல்ற அல்லாஹ்னு சொல்றீங்களே, அவனை ஏற்றுக்கொள்ளலாட்டி தண்டனை இருக்குது, கஷ்டம் இருக்குது, பிரச்சனை இருக்குதுன்னு சொல்றீங்களே, எனக்கு என்ன குறை இருக்குது? அந்த வசதியான அந்த சுகபோகத்துல வாழக்கூடிய அந்த மனுஷன் கிட்ட எனக்கு என்ன குறை இருக்குது? உலகத்துல நான் என்ன நஷ்டப்பட்டேன்? எனக்கு அழகான குழந்தைகள், அழகான மனைவி, அழகான வீடு வாசல், இவ்வளவு பெரிய தாம்பிகமான வாழ்க்கை, எனக்கு என்ன குறை இருக்குது? மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு செகண்டும் தாமதிக்காமல் சொன்னார்கள், என்னுடைய ரப்பு அல்லாஹ் அவனுடைய அந்த பெயரை உன் வாயில் மொழியை செய்யாமல் இருக்கின்றானே, இதை விடவும் பெரிய நஷ்டம் வேற எதுவும் இல்லை சொன்னார். அல்லாஹ் என்று சொல்வதற்கு அல்லாஹ் விரும்பியிருக்கிறோம். அல்லாஹ் ஒருத்தர் சொல்றாருன்னா, அல்லாஹ் விரும்பினவருக்கு மட்டும் நான் வாயில் அல்லாஹ் என்று பெயர் அல்ல, அவனை விரும்பல. ஏன்னா அவனுடைய பெயர், அவனுடைய நாமம் உன் வாயில வரல, இதுவே மிகப்பெரிய தண்டனை. தஃசீருடைய உலமாக்கள் சொல்றாங்க, ஃபஇன்னலஹு மஈஷத்தன் லங்கா, ரெண்டு விதமான நெருக்கடிகள் தொழாதவருக்கு உருவாகும். ரெண்டு விதமான நெருக்கடி. ஒன்று வாழ்க்கையில நாங்க நினைக்கக்கூடிய நெருக்கடி, என்னது? பொருளாதார பிரச்சனை, பொருளாதாரம் இருக்க குடும்பத்தால பிரச்சனை, குடும்பம் நல்ல, பொருளாதாரம் நல்ல, நோயால பிரச்சனை, ஏதோ ஒரு வகையான நெருக்கடி ஒன்று இருக்கு. அல்ல அப்படி பிடிப்பான் இல்லையா? இன்னொரு உலமாக்கள் சொல்றாங்க, இன்னொரு இடத்துல அல்ல நெருக்கி விடுவான் நாவுடைய நெருக்கடி. அது எங்கேண்டா, அது வந்துடப்படாது. அல்ல என்னைய உங்களே பாதுகாக்கணும். நாவு இறுக்கமாக ஆகிவிடும், தடித்து போய்விடும் களிமாவை மொழிவதில் இருக்கு. அல்லாஹ் தொழுகை விட்டு கணக்கில் அமைகிறோம். ரொம்ப பாரதூரம் அன்பான, ரொம்ப பாரம் இல்ல, தண்ணிய வாச்சும் தொழுது, வேற வழி இல்லை. ஜமாத் மிக முக்கியம். இல்ல தவறு விட்டுடுவானா, தொழுகையை தவறு விட்டுடுவானா, தொழுது எப்படி தொழுங்க? எங்கேயாவது கிடைக்கிற இடத்துல தவறு விட்டுறாம தொழுது கொள்வோம் என்பார்களே, அதை வச்சு அல்ல எங்களை மன்னிச்சுடுவாச்சு. அல்ல மன்னிக்கிறதுக்கு போதுமானவன் என்பானவர்களே, அல்ல மன்னிக்க போதுமானவன். அல்லாஹ் மன்னிக்கிறதே கிருபை உள்ளவன். நபியை நாங்க நபிமார்களை கொலை செஞ்சவங்களை கூட அல்லாஹ் சொல்றாங்க, அஃபலா யதூபுன, இவங்க தௌபா செஞ்சிருக்க வேணாமா? நபியை கொலை செஞ்சவன், அல்லாஹ்வுடைய ரசூலை கொலை செஞ்சவன கூட அல்லாஹ் சொல்றாங்க, இவங்க தௌபா செஞ்சிருந்தா நாங்க மன்னிச்சிருப்போம். அவ்வளவு இறக்கம் அல்லாஹ். நாங்க அப்படியானவர்கள் இல்லை. அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு சுஜூத் செஞ்சவர்கள் அல்ல. அல்லாஹ் மன்னிக்க போதுமானவன். ஆனால் தண்டிக்கும், அல்லாஹ் தண்டிக்கக்கூடிய விஷயங்கள்ல இருந்து நாங்க பாதுகாப்பா இருக்கோம். பிடிச்சிடுவார். ரெண்டு விதமான நெருக்கடி உண்டாகும். ஒன்று வாழ்க்கையுடைய நெருக்கடி, அதுல அல்ல விசாலப்படுத்திட்டார் என்று நாங்க நினைச்சோம் என்றா ஒரு சில இடத்துல நாக்க தடுமாற தடிக்க வச்சிடுவான், களிமா வாய்க்கு வராமாக்கிடுவான். அல்லாஹ் மௌத்துக்கு பின்னால ஏற்படக்கூடிய பாரிய நஷ்டம். நான் முன்னுக்கு கொண்டு சொன்னேன்,
வெக்கம் கெட்டத்தனம் உண்டாகிறது தொழுகை உள்ளவர். என்ன சலாத்த, இந்த தொழுகை வெட்கத்தை உண்டாகும். பாவம் தனியே செய்யறது வேற விஷயம், பகிரங்கத்துல செய்ய முயற்சி செய்ய மாட்டார். பகிரங்கத்துல தேவையில்லாதது இன்றைக்கு வெக்கம் கெட்டு போனதுனால, வெக்கம் எடுபட்டு போனதுனால இன்றைக்கு பாவம் என்பதே விளங்குதில்லை. பரிதாபமா போயிருச்சு, எல்லாமே பரிதாபம். சின்ன பிள்ளையும் தேவையில்லாத வார்த்தைகள் பேச ஆரம்பிச்சாச்சு, தேவையில்லாத பார்க்க ஆரம்பிச்சாச்சு. எல்லாரும் சேர்ந்து கூட்டு குடும்பமா இருந்து அசிங்கங்களையும் அபத்தங்களையும் அருவருப்பான செயல்களையும் பார்க்கிறோம். பாடவர்களே, வெக்கம் எடுபட்டு. ஏன்னா தொழுகையுடைய பலகீனம். தொழுகையுள்ள சமூகம் வெக்கமுள்ள சமூகமாகும், மானமுள்ள சமூகமாக இருப்பார். இப்ப மௌத்துக்கு பின்னால சந்திக்கிற முதலாவது ஆள் அல்லாஹ் இடத்துல, அல்லாஹ் ரொம்ப பயங்கரமாக இருப்பான், கோபத்தோடு இருப்பான். இந்த கோபம் அவருக்கு காட்டி கொடுத்துடும் என்ற நிலைமை நஷ்டம் ஹதீஸ்ல மிக தெளிவாக வருது. அவ்வளவுமா கான யுஹாஸபு பிஹில் அபுது அனி ஸலா. முதலாவது கேள்வி அன்பானவர்களே தொழுகையை பத்தி தான் இருக்கும், வேற எந்த கேள்வியும் இல்லை. முதலாவது தொழுகையை பத்தி இருக்கும். இதா சலுஹத், அவருடைய தொழுகை சரி என்று சொன்னா சலுஹ சாயிரு அமலி, அவர் உலகத்துல செஞ்ச எல்லாமே சரி. ஒரே கொஸ்டின், சரி என்ற எல்லாம் சரி. அங்க பிழை என்று அல்லாஹ் என்னைய உங்களை பாதுகாக்கணும், எங்க குடும்பங்களை பாதுகாக்கணும், முஸ்லிம் சமூகத்தை பாதுகாக்கணும். அங்க பிழை விழுந்துட்டா தொழுகை தவறு என்றால், தொழுகை பிழை என்றால் அமல் எல்லாம் பிழைங்க, எல்லாம் பிழை. ஹதீஸ் மிக தெளிவாச்சு, எல்லாம். அதனால் அன்பானவர்களே, தொழுகை ரொம்ப பயங்கரம். தொழுகை விடுறதுக்கு எந்த விதத்திலையும் எங்களுக்கு சான்ஸ் இல்லை. அதுக்கு பின்னால அல்லாஹு அக்பர், ஃபவைலுல் லில் முஸல்லீன், ஃபவைலுல் லில் முஸல்லீன். உலகத்துடைய வாழ்க்கையும் இருட்டு. ஏண்டா வாழ்ந்தோண்டு மௌத்துடைய நேரத்துல நினைச்சு அதுக்கு பின்னால் ஏற்படக்கூடிய கஷ்டம் முடிவில். அன்பானவர்களே, ஃபவைலுல், அவரை கொண்டு போயிட்டு நரகத்துல போடப்படும். அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்கணும். நரக வேதனை லேஸ் இல்லை, நரகத்துடைய வேதனை கண்ணுக்கு விளங்குறது இல்லை, ரொம்ப பாரமானது, பயங்கரமானது. கற்களை போல் அல்லாஹ் எங்களை பாவிப்பான். அல்லாஹ் உதாரணம் சொல்றான், நாங்க நரகவாதிகளை விறகுகள் கற்களை கொண்டு சூடாக்கும், நரக நெருப்ப சூடாக்கி. கிப்ரீத் என்ற கல் என்பதாக மக்கள் சொல்றாங்க. அந்த கல் சூட்டை எடுத்து 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 பல காலமாக அந்த சூட்டை வச்சு அந்த கல்லையும் இவரையும் ஒன்றாக இணைத்து போறது. உடம்புக்குள்ளால முழுக்க அந்த கல்லுடைய சூடு அன்பானவர்களே ரொம்ப பயங்கரம். வேதனை இல்லாத நிமிடமும் இருக்காது. என்று சொல்றதுக்கு பெருமூச்சு விடுறதுக்கு கூட சந்தர்ப்பம் தரமாட்டார். நரகத்துக்கு போட்ட பின்னால் நரகம் இழுத்து மூடப்படும். அல்லாஹ்வுடைய மன்னிப்பு வரும் வரைக்கும், அது வரைக்கும் கத்தி கூச்சலிட்டு ஃபவைலுன், மிக தெளிவாக குர்ஆன் சொல்லுது, வயல் என்ற நரகம் இருக்கவே இருக்குது. தொழுகையாளர்களுக்கு, அசட்டாக பொதுபோக்காக தொழாமல் இருந்தவர்களுக்கு வயல் 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 என்று அல்லாஹ் சொல்றான். வானான்பானவர்களே, அன்பு சகோதரர்களே, அன்பு வாலிபர்களே, கெஞ்சி கேட்கிறோம், மானமுள்ள சமுதாயமாக நீ வாழணும் என்று ஆசைப்படுறியா? உன் புள்ள நல்ல புள்ளையாக வளரணும் என்று ஆசைப்படுறியா? எந்த படிச்சும் எந்த மேதாவியாகியும் சரிவராத தொழுகாம அல்லாஹ் சொல்ற தொழு தொழாம எதுவும் சரி வராது. எந்த டிசிப்ளினும் சரி வராது, எந்த கிளாஸஸும் சரி வராது, எந்த சைக்காலஜி வந்து எதுவுமே சரி வராதுங்க. தொழுங்க, அப்புறம் பில்ட் பண்ணுங்க, அதுக்கு மேல கட்டிக்கிட்டு போங்க, பரவாயில்ல, தொழுங்க. அப்படி ஒரு சமூகத்தை உருவாக்க முயற்சி செய்வோம் வாழ்க்கை. அந்த நியத்துல, அந்த நல்லெண்ணத்துல தான் நிர்வாகம். நான் நினைக்கிறேன் நிர்வாகத்துடைய என்னுடைய பேசும் பொழுது சொன்னாங்க, தொழுகையை பத்தி பேசுங்க, தொழுகையை பத்தி பேசுங்க. நான் சொன்னேன், இன்றைய காலையில கூட ஹதரத் கால் பண்ணாங்க. அப்படி சொன்னேன், ஹதரத் ரொம்ப பயங்கரமான நிகழ்வுகள் இருக்குது, ரொம்ப தேவைகள் இருக்குது, மக்களுக்கு நிறைய ஆதரவுக்கு போய் அனாதரவாக மக்கள் இருக்கிறாங்க, நிவாரணம் தேட வேண்டிய நிலைமையில பல பேர் இருக்கிறாங்க. இவங்களோட நிலைப்பாடுகள் எல்லாம் போய் சொல்லணும். ஹதரத் நான் தலைப்பை மாத்திக்கொள்ளுவா, இல்ல ஹதரத் தொழுகை பத்தி பேசு.
தொழுகை பத்தி உம்மத்தை நரகத்திலிருந்து பாதுகாப்போம். தொழுகையை விட்டால் விபரீதத்தை சொல்லுங்கள். உம்மத்தை பாதுகாக்க வேண்டும். நல்ல சமுதாயத்தை கட்டியெழுப்ப ஆசையா? எங்கட சமுதாயம் நல்ல சமுதாயம் நான் பார்த்துட்டு ஆசையா? அன்பானவர்களே, தொலை சொல்லுங்க, பள்ளியை நிறைக்க சொல்லுங்க, காலில் விழுந்தாச்சும் தொலை கொண்டாங்க. பயான்களை பண்ணி மட்டும் போதாது, போங்க வீடு வீடாக போய் தொலை கொண்டு வாங்க. பள்ளியை நிறைங்க பரக்கத்தாக ஆகும். அல்லாஹ் சூழ்நிலைகளை சாதகமாக்கி தருவான். வல்லவன் அல்லாஹ் என்னை உங்களையும் தொழுகையாளிகளுடைய கூட்டத்தில், அவன் விரும்பிய கூட்டத்தில், முதலாவது கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய கூட்டத்தில் என்னை உங்களை ஆக்கியல் புரிவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்து முறைத்தல் புரிவாயாக. அல்லாஹ் ஈமான் உள்ள சமூகமாக எங்களை மாற்றல் புரிவாயாக. அல்லாஹ் கடைசி நிலைமை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் என்ற திருநாமத்தை மொழிந்தவர்களா எங்களுடைய உயிர்களை கைப்பற்றல் புரிவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் முன்னோக்கி இருக்கக்கூடிய இந்த சோதனையான இந்த கஷ்டமான இந்த நஷ்டமான விஷயங்கள் நீயே எங்களை லாபகரமான சாதகமான நல்ல சூழலுக்கு மாற்றித்தாயா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய சூழலை நல்ல சூழலாக மாற்றித்தாயா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்கெங்கெல்லாம் மக்கள் கஷ்டப்படுகிறார்களோ, வெள்ளத்தால காற்றால, யா அல்லாஹ் நீ எப்படி எல்லாம் விரும்பிய முறையில சோதித்தாயோ யா அல்லாஹ். அல்லாஹ் முழு மக்களை மன்னித்தருள்வாயாக. அல்லாஹ் நீ எங்களை தண்டிப்பதனாலேயோ சோதிப்பதனாலேயோ எந்த ஆட்சியும் எந்த கௌரவமும் உனக்கு குறைஞ்சி போறதில்லை அல்லாஹ், கூடி போறதில்லை அல்லாஹ். நீ எங்களை மன்னிப்பதனால எதுவுமே உனக்கு குறைஞ்சு போறதில்லை ரஹ்மானே. நீ எங்கள் மீது இறக்கம் காட்டி அல்லாஹ், சமூகத்தை பாதுகாத்திரியா அல்லாஹ், நல்ல சீரான கால நிலையை உருவாக்கித்தாயா அல்லாஹ். யா அல்லாஹ் நல்ல சமுதாயத்தை எங்களுடைய முஸ்லிம் இளைஞர்கள், வாலிபர்கள், யுவதிகள் நல்ல சமுதாயத்தை உருவாக்கித்தாயா அல்லாஹ். தொழுகையையும் அவருடைய ஹபீபையும் ஹபீபுடைய சுன்னத்துகளையும் பாதுகாக்கக்கூடிய நல்ல ஒரு வட்டத்தை, நல்ல ஒரு ஊராக எங்களுடைய ஊரை மாற்றித்தாயா அல்லாஹ். அல்லாஹ் இந்த துஆக்களை அங்கீகரித்து கபூல் செய்வாயாக. வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி அஹ்மதுஹு வ அஸ்தஈனுஹு வ அஸ்தக்ஃபிருஹு வ அஸ்தஹ்தீஹி வ உமிரு பிஹி வ லா அக்ஃபுரு வ உஆதி மன் யக்ஃபுரு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது أن محمدا رسول الله صلى الله عليه وآله وسلم أرسله بالهدى والنور